சிவகார்த்திகேயன் விவசாயியா இருக்காரு. அவரு பொள்ளாச்சி சைடுல இருக்கிற ஒரு வில்லேஜ்ல அவர் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பறவைகள் மேல, விலங்கு மேலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அத பத்தி படிக்கிறது, அத பத்தி ரிசர்ச் பண்றது, அதெல்லாம் சிவகார்த்திகேயன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் அவர் விவசாய நிலத்துல 2 யானை அந்த நிலத்தையே மொத்தமா நாசமாக்கிருது. அவங்க வீட்டை சுத்தி உள்ள ஆள்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, "நீ விலங்கு மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருப்பேல, இப்ப பாரு அந்த விலங்கே உன் வாழ்க்கையவே மொத்தமா நாசமாக்கிருச்சு" அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சிவகார்த்திகேயன் என்ன பண்றாருன்னா, "அது ஒரு வாயில்லா ஜீவன், அதுக்கு நம்மளை பத்தி தெரியுமா?" அப்படின்னு சொல்லி அந்த ஊரை விட்டு கிளம்பிடுறாரு. அவர் என்ன பண்றாருன்னா, அடுத்து சென்னையில போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு டூர் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ சிவகார்த்திகேயன் காரை ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. அவங்க எல்லாம் சாப்பிட்ணும் ஒரு ஹோட்டலில் நிறுத்துறாங்க. அந்த ஹோட்டலில் நிறுத்தின உடனே அங்கே ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி வந்துடுது. அதனால சிவகார்த்திகேயன் கார் எடுத்து கிளம்பும்போது பின்னாடி இருந்த காரில் இடிச்சிடுறாரு. அதை யார்ட்டையும் சொல்லாமல் அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. கரெக்டாக போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த இடித்த காரு தான் துரத்திட்டு வருது அப்படின்னு நினச்சி வேகமாக போயிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த காரு நம்ம இடித்த காரில் அப்படின்னு தெரிய வருது. அந்த கார் சிவகார்த்திகேயன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுச்சு. கொஞ்சம் தூரத்துலேயே அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கு. அதை பார்த்த நம்ம சிவகார்த்திகேயன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தவொடனே அங்கே ஒரு ஏலியனை பார்க்குறாங்க. ஏலியனை பார்த்தவொடனே எல்லாம் மயங்கி விழுந்துடுறாங்க. அடுத்து அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. போய்கிட்டு இருக்கும் போதே அந்த ஏலியனு அவங்க காருக்குள்ளே வந்துடுது. அதை பார்த்து நம்ம சிவகார்த்திகேயன் பயந்துடுறாரு. பயந்து என்ன பண்ணுறாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுப்பி விடுறாரு. அவங்கெல்லாம் அதை பார்த்து பயந்துட்டாங்க. ஆனால் அந்த ஏலியன் அவங்கள எதுவும் பண்ண மாட்டேன், என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அவங்க கூடயே சேர்ந்து ஃப்ரெண்டாக. ஆனால் அந்த ஏலியனை தேடி ஒரு குரூப்பே அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த குரூப் என்ன பண்ணுதுன்னா, அந்த கார் ஆக்சிடென்ட் ஆன இடத்துல அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. சிவகார்த்திகேயன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் தெரியாது. அந்த ஏலியனும் உண்மையை எதுவுமே சொல்லலை. அதனால இவங்களும் அந்த ஏலியனை கூப்பிட்டு அவங்க வாட்ட அந்த ட்ரிப்பை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு நாள் நம்ம சிவகார்த்திகேயன் ஒரு இடத்துல போய் ஷாப்பிங் பண்ண போகிறாரு. அங்கே தான் நம்ம சிவகார்த்திகேயன் ஹீரோயினை மீட் பண்ணுறாரு. அவங்களும் அந்த ஏலியனை பார்த்து பயந்து மயங்கி விழுந்துடுறாங்க. அதனால நம்ம சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாருன்னா அவங்களையும் காரில் தூக்கி போட்டு கிளம்பிடுறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஹீரோயின் முழிச்சு பார்த்தோன்னே, "இது ஏலியன் தானே, இங்கே இது எப்படி வந்துச்சு?" அப்படின்னு கேட்குறாங்க. "இது ஏலியன் தான், நம்மளை ஒன்றும் பண்ணாது, இது ஃப்ரெண்ட்லியாக தான் நம்ம கூட நடந்துக்கிறோம்" பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம சிவகார்த்திகேயன் லாங் டிரைவ் போய்கிட்டு இருக்கும்போது அந்த துரத்திட்டு வந்த குரூப்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி அவங்க அந்த ஹோட்டலுக்கு உள்ளே போகிறாங்க. ஆனால் இவங்களாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. அடுத்து அந்த ஏலியன் ஒரு இடத்துக்கு போக சொல்லுது. அதனால நம்ம சிவகார்த்திகேயனும் அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போனோடனே தான் தெரிய வருது, இந்த ஏலியன் 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. அங்கே இருக்கிறவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு இவங்க கிளம்புறாங்க. ஆனால் அந்த இடத்துக்கும் இந்த குரூப் வந்துருச்சு. அந்த குரூப் அவங்கள துரத்திட்டு போய் எப்படியோ அந்த ஏலியனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு நம்ம சிவகார்த்திகேயன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க அடிச்சு போட்டு அந்த ஏலியனை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் சிவகார்த்திகேயன் எப்படியாவது அந்த ஏலியனை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி அந்த ஏலியன் எங்கே ஃபஸ்ட்டு லேண்ட் ஆச்சோ அந்த இடத்துல இருந்து எல்லா இடத்துக்கும் போய் பார்க்குறாரு. இதுக்கெல்லாம் யார் பண்ணுறா அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சோடனே இதை பண்ணது ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனி ஓனர் அப்படின்னு இவங்களுக்கு தெரிய வருது. அவர் இந்த ஏலியன்லாம் பற்றி ரிசர்ச் பண்ணுறவர். வில்லே என்ன பண்ணுறான்னா அந்த ஏலியனை வச்சு டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது அந்த ஏலியனை காப்பாற்றினது யார் அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. அதனால் வில்லே என்ன பண்ணுறான்னா இவங்க எல்லாத்தையும் கொன்றுணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. ஆனால் அந்த இடத்துக்கு சிவகார்த்திகேயன் தனியாக வர்றாரு. அடுத்து அந்த ஏலியனை அவர் எப்படியோ கஷ்டப்பட்டு காப்பாற்றிட்டு போயிடுறாரு. ஆனால் அந்த வில்லே விடாமல் இவங்களை துரத்திக்கிட்டே வர்றாரு. அந்த ஏலியன் அந்த பவரை யூஸ் பண்ணி அந்த வில்லனை போட்டு தள்ளிடுச்சு. கடைசியில் நம்ம ஹீரோ சிவகார்த்திகேயன் அந்த ஏலியனை எப்படியோ மீட்டு அந்த கிரகத்துக்கே அனுப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ சிவகார்த்திகேயன் அந்த ஏலியன்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. "உன் வயசு எவ்வளோ?" அப்படின்னு கேட்குறாரு. "எனக்கு உன்னையோட வயசு கூட தான்." "என்ன சொல்கிற, நீ இவ்வளோ குட்டியாக இருக்க எப்படி? நான் கிளம்பும்போது எனக்கு வயசு கம்மி தான், ஆனால் அந்த இடத்த ட்ராவல் பண்ணி வரும்போது எனக்கு வயசு கூடிரும். எதுக்குன்னா இப்போ எர்த்துலேருந்து எங்கள் பிளானட்டுக்கு எத்தனையோ வருஷம் ஆகும் வரதுக்கு" அப்படின்னு அந்த ஏலியன் சிவகார்த்திகேயன்ட்ட பேசிகிட்டு இருக்கு. அடுத்து அந்த ஏலியன் அதோட ஸ்பேஸ்ஷிப் எடுத்துக்கிட்டு அதோட கிரகத்துக்கே கிளம்பி போயிடுச்சு. அப்படியே படத்தை முடிக்கிறாங்க.